Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 9th standard maths exercise 1.2 தான் பார்க்க போறோம். ஓகேவா? ரொம்ப ஈஸி. 9th standard ரொம்ப கஷ்டம் அப்படினா திங்க் பண்ண வேணாம். ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஓகே. exercise 1.2ல first sum பாத்தீங்க அப்படினா find the coordinate number of the following sets அப்படினு கொடுத்திருக்காங்க. ஓகே? அதுல first subdivisionல m is equal to p q r s t u அப்படினு கொடுத்திருக்காங்க. ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா add that is எவ்வளோ நம்பர் இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 எவ்வளோ இருக்கு? 6 டிஜிட் இருக்கு இல்லையா? அப்போ கார்டினல் நம்பர் ஆஃப் m is equal to 6. ஓகேவா? அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக இருக்கு பாருங்க. முடிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். செகண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா p is equal to x such that x is equal to 3n plus 2. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இது ஒரு ஃபார்முலா பேசிஸில் எடுத்துக்கலாம். ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம சம் போட போகிறோம். n is an element of whole numberனு சொல்லிட்டாங்க. என்ன நம்பர்? ஹோல் நம்பர். ஸோ ஹோல் நம்பர் ஸ்டார்ட் வித் 0. ஓகேவா? அப்போ ஹோல் நம்பர் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? இப்போ 0 1 2 3ன்னு போயிட்டே இருக்கும் இல்லையா? ஏன்னா எது வரைக்கும் முடியும் அப்படின்னு சொல்லலைல்ல அவங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x லெஸ் தென் 15 கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இங்கே வந்து 15க்குள்ளே எடுத்துக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம்ல, திஸ் 3க்கு 0 3க்கு 1 3க்கு 2 3க்கு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம்ல. தட் இஸ் இந்த n இருக்கிற இடத்துல நம்ம 0, n இருக்கிற இடத்துல 1, n இருக்கிற இடத்துல 2, n இருக்கிற இடத்துல 3 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம்ல, அதில் 15க்குள்ளே இருக்கிற நம்பர் வரைக்கும் எடுத்துக்கணும். ஓகேவா? அதில் 15க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் வரைக்கும் எடுத்துக்கணும். சரி, ஓகே. நமக்கு வந்து n எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 3n + 2ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் n பதிலாக நான் 0 எடுத்துக்கணும். அப்போ +2. அப்போ என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு? த சேம் 2 தான் வரும் இல்லையா? 0 into anything தென் 2 இருக்கிறனால த சேம் 2 தான் வேல்யூவாக வரும். அண்ட் தென் 1 எடுத்துக்கணுமா? 1 3 is 3, 3 + 2 எவ்வளோ? 5. 1 3 is 3, 3 + 2 எவ்வளோ? 5. அண்ட் தென் 2 எடுத்துக்கணுமா? +2 ஃபார்முலா படி 3 2s எவ்வளோ? 6. ஓகேவா? 6 + 2 7 8. ஓகே, அண்ட் தென் 3 எடுத்துக்கணுமா? +2 3 3s எவ்வளோ? 9. 9 + 2 10 11. ஓகே, அண்ட் தென் 4 எடுத்துக்கலாம். ஓகே, 3 4s எவ்வளோ? 12. 12 + 2 எவ்வளோ? 14. அவ்வளோதான். நம்ம இதுக்கு மேலே எடுத்துக்க கூடாது, ஏன்னா லெஸ் தென் 15 கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம 14ஓட நிப்பாட்டிக்கிறோம். ஏன்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு போட்டு காட்டுற பாருங்களேன். சப்போஸ் நான் இங்கே 5 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 3 5s எவ்வளோ? 15. 15 + 2 16 17 ஆகிடும்ல. எப்படி நம்ம 17 எடுத்துக்கிறது? இங்கே லெஸ் தென் 15 தானே கொடுத்துருக்காங்க. அதனால நான் வந்து 14ஓட ஸ்டாப் பண்ணிடுறேன். புரியுதா? இப்போ என்னென்ன நம்பர்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 5 8 11 14 கண்டுபிடிச்சிருக்கோமா? இப்போ எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குல்ல? கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ கார்டினல் நம்பர் ஆஃப் p is equal to 5. தட்ஸ் இட். சிம்பிளா இருக்குல்ல? அண்ட் தென் தேர்ட் சப்டிவிஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா q is equal to y such that y is equal to 4 divided by 3n. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்? y is equal to 4 divided by 3nல ஏதோ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு வருது இல்லையா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி சம் போடணும் அப்படின்னா ஒரு கமாலையுமே ஒன்று நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும்? ஓ இதுனா இதுன்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? n is an element of natural numbers அப்படின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? n is an element of natural numbers அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் எதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்? 1 2 3 4 5ன்னு ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகேவா? அண்ட் 2 less than n less than or equal to 5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எதுலேருந்து எடுத்துக்குவோம்? 2 எடுத்துக்குவோமா? 2 எடுத்துக்க கூடாது இல்லையா? அப்போ எதுலேருந்து 5 வரைக்கும் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. 2க்கு அடுத்த நம்பர் நல்லா பாருங்க. 2க்கு அடுத்த நம்பரில் எடுத்து 5ஓட முடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 3 4 5. ஓகேவா? நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3 4 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க. 2க்கு அடுத்த நம்பர்லேருந்து எடுத்து 5 வரைக்கும் முடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 3 4 5 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? y is equal to 4 divided by 3. இங்கே என்ன இருக்கு? 3 இருக்கா?
அதை அப்படியே தூக்கி போடுங்க. அப்போ 4 divided by 9 ஓகேவா? இதை ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சலாக பண்ணவே முடியாது. அண்ட் தென் அகெயின் y is equal to 4 divided by 3 ப்ராக்கெட்டில் என்ன வரும்? 4 வருமா? அப்போ இங்கே 4 3 4s எவ்வளோ? 12. இதை வந்து கேன்சலேட் பண்ண முடியல. 1 4 is 4 3 4s 12. அப்போ 1 divided by 3. ஓகேவா? அகெயின் y is equal to 4 divided by இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 கொடுத்துருக்காங்களா? அதை அப்படியே போடுங்க. 4 divided by 3 5s 15. இதை ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ இவ்வளோ தான் நமக்கு வேல்யூஸ் இருக்கு. அப்போது q அப்படின்னு போட்டு நமக்கு வந்த ஆன்சர்லாம் எழுதுவோமா? நமக்கு எது ஆன்சராக வந்துச்சு? 4 by 9 1 by 3 4 by 15 தானே நமக்கு ஆன்சராக வந்துச்சு. ஸோ அந்த ஆன்சர்ஸ்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? எடுத்து எழுத போகிறோம். ஓகேவா? 4 by 9 1 by 3 4 by 15. ஓகேவா? இந்த க்யூக்குள்ளே எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 1 2 3 3 இருக்கா? அப்போ நமக்கு ஆப்வியஸ்லி cardinal number of q is equal to 3. இது ஆன்சர். ஈஸில. அண்ட் தென் ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க. இது ஆன்சர். ஓகேவா? ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க. r is equal to x such that x is an integer x is an element of z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல less than or equal to கொடுத்துருக்காங்க. நம்ம எதுலேருந்து எது வரைக்கும் முடிக்க சொல்லியிருக்காங்க? -5ல ஸ்டார்ட் பண்ணி 5க்கு முன்னாடி உள்ள நம்பர் வரைக்கும் முடிக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா என்ன இருக்கு? less than 5. இப்போ less than 5 5க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் என்னது? 4 வரைக்கும் அப்போ நம்ம முடிக்கணும். அப்படிதானே? அப்போது -5 -4 -3 -2 -1 0 1 2 3 4 அவ்வளோதான். 5 எடுத்துக்கணுமா? எடுத்துக்க கூடாது. ஏன் எடுத்துக்க கூடாது? பிகாஸ் அங்கே less than 5 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அப்போ கார்டினல் நம்பர் ஆஃப் r is equal to 1 2 3 4 5 6 7 8 9 10. இது ஆன்சர். ஓகே, ஈஸியா இருக்கா? லாஸ்ட் பாருங்க. s is equal to set of all leap year between 1882 and 1906 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லீப் இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, லீப் இயர்னாவே என்னது? கவனிங்க. லீப் இயர்னா என்னது? டிவைடட் பை 4 அந்த கான்செப்ட். ஓகேவா? லீப் இயர்னா என்னது? டிவைடட் பை 4 கான்செப்ட். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 1882வை 4ஆல் நான் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எனக்கு ஆன்சர் வந்து வரும். ஓகேவா? 4 4s 16 18ல் 16 படிச்சுன்னா எவ்வளோ? 2வா? 8 அப்படியே இறக்கிக்கோங்க. இப்போ எத்தனை டைம்ஸ் வரும்? 7 டைம்ஸ் வருமா? 7 4s எவ்வளோ? 28. ஓகேவா? இங்கே 0 வந்துருச்சா? இந்த 2 நம்ம என்ன பண்ணணும்? அப்படியே இறக்கணும். ரிமைண்டர் நமக்கு எவ்வளோ இருக்கு? 2 இருக்கு. நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. ரிமைண்டர் நமக்கு எவ்வளோ இருக்கு? 2 இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தட் இஸ் 1882வோட இந்த ரிமைண்டர் 2 வந்திருக்கு இல்லையா? இதை நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ண எவ்வளோ? 4ல் முடிஞ்சிருச்சா? புரியுதா? இப்போ இது எதில் முடிஞ்சிருக்கு? 4ல் முடிஞ்சிருக்கு. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 4 4 ஆட் பண்ண போகிறேன். ஏன்? லீப் இயர் இஸ் டிவைடட் பை 4. அதனால நான் இதை என்ன பண்ண போகிறேன்? 4 4 ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் 4 4 ஆட் பண்ணி பாருங்களேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கண்டுபிடிச்ச ஆன்சர் 1884. இதோட ஒரு 4 ஆட் பண்ணால் 88. ஓகேவா? இதோட ஒரு 4 ஆட் பண்ணால் 1892. இதோட ஒரு 4 ஆட் பண்ணால் 1896. இதோட ஒரு 4 ஆட் பண்ணால் 1904. ஓகேவா? இதுக்கு மேலே நம்ம எடுத்துக்க கூடாது. ஓகே, ஏன்னா நமக்கு எவ்வளோ பிட்வீன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1906 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே ஆட் பண்ணோம் அப்படின்னா அது 8ஆக மாறிடும். ஸோ தேவையில்ல. இப்போ நம்ம டோட்டலாக கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 இருக்கா? அப்போது ஆன்சர் நான் இங்கே போடுறேன். கார்டினல் நம்பர் ஆஃப் s is equal to 5. இதுதான் ஆன்சர். ஈஸியாக இருக்கா? டவுட் வரதுக்குலாம் சான்ஸே இல்லை. ரொம்ப ஈஸி. இதில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சப்போஸ் இதில் இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் எக்ஸசைஸ் 1.1ல் ஒரு 1 மார்க்ஸ் ரிலேட்டட் தான் சம்ஸ் இருக்குது. சப்போஸ் இல்லை எனக்கு எக்ஸசைஸ் 1.1மே நீங்கள் வந்து டீச் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் டீச் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோஸாக போடுறேன். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் 50 வீடியோஸ்க்கு மேலே போட்டேன், சப்போர்ட்டே இல்லை.
ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.